மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப காரியங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களுடைய திருமணமாக இருக்கலாம். நீங்கள் வயசில் பெரியவராக இருந்தால் உங்களுடைய பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ சில திருமண விஷயங்களை பற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால், அதற்கான ஒரு நல்ல செய்தி, அதற்கு ஏற்றாற் போன்ற ஒரு நல்ல ஜாதகங்கள் வருவது, அதுக்கான சில சுபமான பேச்சுவார்த்தைகள் நடப்பது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவான நல்ல தினமாக இருக்கிறது. மாலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். மனதுக்கு நிறைவை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபகரமான பேச்சுவார்த்தைகளில் நல்ல பலனை பெறக்கூடிய தினமாகத்தான் அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய தினமாக இது அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஆதாயத்தை தரக்கூடிய, நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கிற காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் வெற்றியும் தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரவும், வெளிநாடுகளுக்காக நீங்கள் செல்லணும்னு நினச்சி அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருந்தால் அதற்கு ஒரு அனுகூலமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய தினமாகவும் அமையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய தினம், வெற்றியை தரக்கூடிய தினம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் புதிய எண்ணங்கள் உதயமாகும், மனதில் உள்ள கவலைகள் மறைந்து உற்சாகம் மிக அதிகமாகக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாகவும், கோபத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டும் இருக்கணும். சில நேரங்களில் நம்ம பேசக்கூடிய சில கோபமான பேச்சுக்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு நல்ல தினத்தை கெட்டுவிடுவது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷம், காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள், நம்ம போகக்கூடிய நம்ம செய்யக்கூடிய அந்த முதலீடுகளில், குறிப்பாக அந்த ஸ்டாக் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய சூழலும் நிலவுகிறது. முன்னேற்றமான நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான முன்னேற்றமான தினமாக அமைகிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றங்கள் சற்று தடைபடும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று செயலாக்க தாமதங்கள் ஏற்படலாம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு இனிய சூழல் நிலவும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் பலராலும் பாராட்டப்படும். பேச்சினால் சில காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை ஏற்படும். சிறப்பான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது, புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முன்னேற்றமும், எடுத்த காரியங்களில் ஸ்திரமான ஒரு வெற்றியும் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். குறிப்பாக மாணவர்கள் சற்று நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படுறது ரொம்ப அவசியம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினம்னு சொல்லலாம். ஆனால் மனசில் ஏதோ ஒரு கவலை, ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்கும். சில விஷயங்கள்லாம் நமக்கு சௌக்கியமாக நல்லபடியாக நடந்தாலும் கூட சில முடிவடையாத சில விஷயங்களும், சில முக்கியமான விஷயங்கள் எந்த முன்னேற்றத்தும் அடையாமல் இருக்கும். இது ஓரளவுக்கு மனக்கவலையை தரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தலாம்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் பணப்புழக்கம் என்பது மனதுக்கு நிறைவாக அமையும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் காலையில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம், மாலையில் அது தீரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு சந்தோஷமான உற்சாகமான தினமாக அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். செலவுகள் இருக்கும், ஆனால் அது பெரும்பாலும் சுப செலவுகளாக அமையலாம். சில நேரங்களில் நீண்ட தூர பிரயாணங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். உடல் உழைப்பு என்பது சற்று அதிகமாகவே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய சூழல் நிலவுகிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமாக செயல்படுங்கள். மனதில் குழப்பங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே சற்று தடைகளும் பின்னடைவுகளும் ஏற்படும். நிதானித்து செயல்படுங்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினம். செய்யக்கூடிய முதலீடுகள் சரியானபடி அமையும். நண்பர்களால் நிறைய உதவி இருக்கும், ஆனால் அந்த உதவி எப்படி இருக்கும்னா வின்வின் சுச்சுவேஷன்பாங்க. உன்னால் நானும் பயனடைந்தேன், என்னால் நீயும் பயனடை அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதனால் அந்த விஷயங்களில் சற்று நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் பொழுது மனதுக்கு இனிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை நல்ல சூழலையும் அனுபவிப்பீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினம், முன்னேற்றமான தினம். எந்த காரியத்திலும் ஒரு சந்தோஷத்தை அடைவீர்கள். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் முதல்ல தடங்கல்கள்லாம் தெரிஞ்சாலும் நல்ல ஒரு வெற்றியையும் நீங்கள் அடைய வேண்டிய ஒரு இலக்கையும் உங்களால் அடைய முடியும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில், அதுவும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபாரமான நல்ல வெற்றியும் திருப்பு முனைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. உங்கள் செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு வெற்றிகரமான தினமாக அமைகிறது. அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று சோதனைகள் நிறைந்த, சில நேரங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் ஏற்படலாம். கவனமாக செயல்படுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு முன்னேற்றமான நல்ல தினமாகத்தான் இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்குது. வெளிநாடு பிரயாணங்களுக்காக நீங்கள் திட்டமிட்டு இருந்தால் அது இருக்கும். அதே நேரத்தில் நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். அப்படி அதை மேற்கொள்வது அந்த தொழில் நிமித்தமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளால் உங்களுக்கு வெற்றி ஏற்படும். இடர்களை நீக்கிக் கொள்வீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப அனுகூலமான தினம். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல ஒரு செல்வ வரவை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால்
செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் சற்று நிதானித்து செயல்படுங்கள். சில புதிய விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது. பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று முன்னேற்றமான பலன்கள் உண்டு. திருவோண நட்சத்திரக்காலுக்கு அற்புதமான தினம், தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இது அமையும். அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் மனதுக்கு இனிய நிகழ்வுகள், அதனால் சந்தோஷங்களும் ஏற்படும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான விஷயங்கள், அதாவது திருமணம் போன்ற முக்கியமான விஷயங்கள். சில நேரங்களில் தொழிலில் நம்ம பார்ட்னர்ஷிப்பை அந்த மாதிரி செய்கிறது, இது எல்லாத்துக்குமே உகந்த தினமாக இருப்பதால் தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் இல்லை ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நிகழ்வுகளை கொண்ட தினமாகத்தான் அமையும். அதிர்ஷ்டகரமான தினம் உங்களுக்குன்னு கூட சொல்லலாம். இதில் அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்த வரையில் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டி வரும், ஆனால் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காலை பொறுத்த வரையில் ஒரு எதிர்பாராத திருப்பங்களையும் மாற்றங்களையும் தரக்கூடிய தினமாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்த வரையில் முன்னேற்றமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, அதில் நன்மையும் தீமையும் கலந்து நிற்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு பிடிக்காத ஒரு சூழலை ஏற்படுத்தலாம். அதனால் உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களை வம்புக்கு இழுத்து பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கவனமாக செயல்படுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ஓரளவு முன்னேற்றமான தினமாக அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் ஏற்படலாம், கவனமாக செயல்படுங்கள். ரேவதி நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. பெரிய பிரச்சனைகள்னு எதுவும் இருக்காது. நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தில் சற்று பிரயத்தனப்பட்டு வெற்றியை அடைய வேண்டும்.